சூர்யாவோட ஆக்டிங்ல அடுத்து வரப்போற புது மூவிஸ்க்கான லைன் அப் இப்ப பார்க்கலாம். இது 2026க்கான புது லைன் அப் வீடியோ. சூர்யாவோட 46 படம் தான் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் ஆகஸ்ட் 14 இந்த படம் ரிலீஸ் ஆகும். வெங்கட் லூரி டைரக்ஷன்ல சூர்யா, மமிதா பைஜு நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. அடுத்து சூர்யா 47 ஜித்து மாதவன் டைரக்ஷன் பண்றாரு. சூர்யா, நஸ்ரியா நடிக்கிறாங்க. சுஷின் ஷியாம் மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில டேஸ்க்கான ஷூட்டிங் மட்டும் மேபி பெண்டிங் இருக்கலாம். ஆனா சூர்யா அவருக்கான போர்ஷனை முடிச்சிட்டு தான் அனிஸ் வந்திருக்கு. மேபி ஏதாச்சும் பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் இருக்குன்னு அவர் கூப்பிட்டா தான் உண்டு. மற்றபடி அவரோட மெயின் போர்ஷனுக்கான ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க. இந்த வருஷம் எண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட். ஆனா இப்போ ஒரு நியூஸ் படி பார்த்தா இந்த படம் பொங்கலுக்கும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. சோ இந்த வருஷம் எண்டில் பொங்கலுக்கு படம் வந்துரும். அடுத்து சூர்யா 48 படத்தை டிஜே ஞானவேல் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்தை இப்போ ரீசெண்டா தான் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம வீடியோ டெய்லி பாக்குறவங்களுக்கு இது தெரியும். சூர்யா, கைடு லோகர் நடிக்கிறாங்க. சாயா பேங்கர் மியூசிக் பண்றாரு. இதுக்கு முன்னாடி சூர்யா டிஜே ஞானவேல் கம்போல ரிலீஸ் ஆன ஜெய்பீம் படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஆனா அந்த படம் டைரக்டா ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கும். ஆனா ஓடிடில ரிலீஸ் ஆயிருந்தாலுமே மிகப்பெரிய வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைச்சது. ஆனா இந்த படம் அப்படி இல்லாம தியேட்டருக்கெல்லாம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படமும் ஜெய்பீம் படம் மாதிரி ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எடுக்க போறாங்க. அதுவுமே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். அடுத்து சூர்யா 49. சூர்யா 48 வரைக்கும் அவங்க அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சூர்யா 49 பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆனது ஹச்சுநாத் தான். ஹச்சுநாத் தான் இந்த படத்தை எடுக்க போறது அனிஸ் இப்ப வந்திருக்கு. அண்ட் இதுக்கான முன்னேற்பாடு வேலைகளுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போறதாவும் சொல்றாங்க. சூர்யா 48க்கு அப்புறம் மோஸ்ட்லி இந்த வருஷத்தோட எண்ட்லயே படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. அதுக்குள்ள சூர்யா 48 ஷூட்டிங்ல இருந்து சூர்யா அவருக்கான போர்ஷன் ஷூட்டிங்கை முடிச்சிருவாரு. அடுத்து சூர்யா 50. சூர்யா 50 பொறுத்த வரைக்கும் நெல்சன் டைரக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. நெல்சன் பாத்தீங்கன்னா இப்ப ஜெயிலர் 2 படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு. அடுத்து ரஜினிகாந்த், கமலஹாசன் படத்தோட ஷூட்டிங்க்கு அவர் போயிருவாரு. இந்த பக்கம் சூர்யா 48, 49 படத்தை முடிச்சிட்டு வர்றதுக்கும் அவரு ரஜினிகாந்த், கமலஹாசன் படத்தை முடிச்சிட்டு வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும். ஆனா சூர்யா 50 பொறுத்த வரைக்கும் டைரக்டர் இன்னும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகல. சூர்யா 49 மாதிரி ஒரு 80% கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க நெல்சன் டைரக்ஷன் பண்றதுல. ஆனா அது இன்னும் ஒரு சில டேஸ்ல கன்ஃபார்ம் ஆயிடும். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் நம்ம டெய்லி வீடியோல இதை பத்தி சொல்றேன். இது போக லோகேஷோட டைரக்ஷன்ல ரோலக்ஸ் படம், வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல், பாரஞ்சித் டைரக்ஷன்ல ஒரு படம் அப்படின்னு நிறைய பெரிய டைரக்டர்ஸ் கூட லைன் அப் இருக்கு. ஆனா இந்த மூவிஸ் எல்லாம் எப்ப நடக்குங்கிறது கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அது ஃபியூச்சர்ல எப்ப வேணாலும் நடக்கலாம். ஆனா இந்த மூவிஸ் எப்பவுமே லைன் அப்ல உண்டு. இது போக ஹிந்தில கர்ணான ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா அந்த படமும் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகல. அதுவும் இதுக்கு முன்னாடி சொன்ன படங்கள் மாதிரி தான். அந்த படமும் ஃபியூச்சர்ல தான் நடக்கும். ஆனா அது எப்ப நடக்குங்கிற அப்டேட் வந்தா தான் அதை பத்தி தெரியும். இப்போதைக்கு சூர்யாவோட லைன் அப்ல அடுத்து வரக்கூடிய மூவிஸ் தான். இதுல எந்த மூவிக்கு நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த லைனப்லோட டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா சூர்யா 46 எடுத்தது ஒரு தெலுங்கு டைரக்டர், சூர்யா 47க்கு மலையாள டைரக்டர், அடுத்து சூர்யா 48ல இருந்து திரும்ப தமிழ் டைரக்டருக்கு வந்துட்டாரு. ஹிந்தி டைரக்டர் கிட்டயுமே பேச்சுவார்த்தை போயிருக்கு. சோ இந்த லெவல்ல சூர்யா அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. இது அவருக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.